இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் தான் போகுது. ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து தமிழ் மன்றத்தில் எத்தனை பேர் உள்ளே கொண்டுறோம். இன்னொருத்தர் பேசினார், இது வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், மெம்பர்ஷிப் பற்றி கவலை இல்லை. எத்தனை பேருக்கு மக்கள் கூட வந்தால் தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும் தமிழ் மன்றம். இன்னொரு ஏன்னா ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தேன் நான் தமிழ் மன்றத்தில். 2007-8 2 வருஷமும் நான் பிரசிடண்ட் ஆக வேண்டியது. என்னை கேட்டாங்க, நான் இப்போ என்னோட குழந்தைங்களோட இதனால நான் ஆக முடியல. இப்போ எது கேட்க சொல்கிறேன்னா, ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் இயர் ரெண்டு மீட்டிங் போடும்போது, நீ பிரசிடண்ட் அறிய இந்த வருஷம், நீ பிரசிடண்ட் அறிய இந்த வருஷம் தான் கேட்பாங்க. அந்த நிலைமையில தான் இருந்தது தமிழ் மன்றம். இன்னைக்கு அந்த தமிழ் மன்றத்தை அடுத்தவளை கொண்டு போனது யாருன்னா பிரபு வெங்கடேஷ். 2010 ஒரே வருஷத்துல $100,000 பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வெளில போனார் அவர். அவ்வளோ மணி வந்த அப்புறம் தான் இங்க தேர்தலுக்கே போட்டி வர ஆரம்பிச்சது. யார் மில்பிட்டா சைசில் நடந்த தேர்தல் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். ஸோ அது எப்போ வந்ததுன்னா ஒரு 100K பேங்க்கில் வந்த அப்புறம் தான் இந்த தமிழ் மன்றத்துக்கு. அது வரைக்கும் சீனில் தமிழ் மன்றத்தை அன்றைக்கி இருந்து அதே 450 மெம்பர் தான் இன்றைக்கி இருக்காங்க. என்ன அன்னிலேருந்து ஒரு அன்றைக்கி லைஃப் மெம்பர் கொஞ்சமாக இருப்பான், இன்றைக்கி இன்னொரு ஒரு 25 பேர் 30 பேர் கூட இருப்பாங்க, அவ்வளோதான். அது தவிர பேஸ் மெம்பர்ஷிப் இன்க்ரீஸே ஆகலை. ஸோ அதை வச்சு நீங்கள் என்னத்தை அடுத்த லெவல் போக போகிறீங்க? தமிழ் மன்றத்தில் என்ன தமிழ் வளர்த்தீங்க அதே நான் கேட்குறேன். என் பசங்கள்லாம் தமிழ் மன்றம் இல்லை, தமிழ் ஸ்கூல் இல்லாத நேரத்திலேயே நான் தமிழ் சொல்லி கொடுத்து என் பசங்கள்லாம் எப்படி தமிழ் பேசுவாங்க எல்லாருக்கும் தெரியும். அத்தனை தமிழ் ட்ராமாலையும் வசனங்கள் பேச எழுதி படிக்க தெரிஞ்சவங்க பசங்க. அவங்களுக்கு யாரும் வெளில யாரும் தமிழ் சொல்லி தரல, நான் சொல்லி தந்தேன். தமிழுக்கு உண்மையான அக்கறையும் உத்வேகமும் தமிழுக்கு நம்ம மேலே நமக்கு இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் தமிழ் படிப்போம், நம்ம எல்லாரும் தமிழை வளர்ப்போம். அதுக்கு தமிழ் மன்றம் மட்டும்தான் தமிழை வளர்க்கணுங்கிறது இல்லை. தமிழ் மன்றம் இஸ் அ கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், நாட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் செக்குலர் வைக்கலாமா வைக்கலாமாங்கிறதுக்கு வாய்ப்பே. இது கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். எல்லா கல்ச்சரையும் சேர்த்து கொண்டாடுங்க, இல்லை கொண்டாடாம போங்க, இட் டசன்ட் மேட்டர். தமிழ் மன்றம் எல்லா மக்களையும் சேர்த்து அரவணைச்சு போகணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி டிஎஸ் ராம். அடுத்தது சிவராஜா இருக்கீங்களா? வாய்ப்புக்கு நன்றிங்க. ஸோ நான் வந்து 2002 கமிட்டியில் செக்ரட்டரியாக இருந்தேன், சிவா சேஷப்பன் கூட அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் 2017 நான் வந்து ட்ரெஷராக இருந்தேன். அது தவிர பல கமிட்டிஸில் வேலை பார்த்துருக்கேன். ஐ திங்க் இந்த செக்யுலரிசம் பற்றி நிறைய பேசிட்டாங்க. நான் என்னுடைய பாயிண்ட்ஸ் நான் வந்து ஃபோன் கால்லையும் சரி, கான்ஃபரன்ஸ் கால்லையும் சரி, என்னுடைய இமெயிலையும் சரி, அதை வந்து கேட்டதை நான் திருப்பி சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய குழப்பம் இருக்குது. நீங்கள் எது பண்ணாலும் ரொம்ப தெளிவாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது வந்து தமிழோட சார்ந்த ஒரு இலக்கியம். அதை ஒதுக்கி வைக்கணும். பெரிய புராணமாக இருக்கட்டும், சீரா புராணம், உம்ரு புலவர் எழுதிய சீரா புராணமாக இருக்கட்டும், வேதநாயகம் பிள்ளை எழுதின கிறிஸ்துவ மத சார்ந்த புராணங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது. அதை வந்து ஒரு குழந்தை பாடுதுன்னா பாட விடுவீங்களா விடமாட்டிங்களான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ட்ராமா போடும்போது இந்த ப்ராப்ஸ் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதனால் மக்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் வருது. மன்றத்து மேலே தேவையில்லாத சந்தேகங்கள் தான் வருது. அது வராமல் பாதுகாக்க வேண்டியது ஃபவுண்டிங் மெம்பர்ஸோட, நம்முடைய சமுதாயத்தோடைய கடமை. நீங்கள் எது பண்ணாலும் அதாவது இன்னொரு விஷயம் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து தமிழ் மன்றம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் தமிழ் வளர்க்குறது, கலாச்சாரம் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப எமோஷனலாக பேசுனீங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. we are also a representing organization for the தமிழ் கம்யூனிட்டி. கான்சுலேட்டில் ஒரு தமிழ் ஆள் இறந்து போயிட்டார் அப்படின்னா கான்சுலேட்லேருந்து முதல்ல கால் பண்ணுறது தமிழ் மன்றத்தை தான். ஸோ அதனால் அதை தயவு செய்து அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை உடச்சிடாதீங்க. ஆல்ரெடி இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. பே ஏரியா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சுங்க. இதுக்கு மேலே வந்து பே ஏரியா வந்து நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்க போகிறோம். தமிழ்நாடுக்கு ஆல்மோஸ்ட் செகண்ட் தமிழ்நாடு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இங்கே வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு எல்லாருக்கும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ஐ கேன் சி ஒரு பக்கம் பயங்கர ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸாக இருக்காங்க, இன்னொரு பக்கமும் பயங்கர ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் சப்போர்ட்டராக இருக்காங்க. ஸோ அதனால் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஆனால் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ கிரிட்டிக்கல் டாக்குமெண்ட்.
நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து நான் அதை சேஞ்ச் பண்ண போகிறேன், இதை சேஞ்ச் பண்ண போகிறேன்னு எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி இட் ஹேஸ் டு பி அன் இன்க்ளூசிவ் சேஞ்ச். நீங்கள் இந்த பர்டிகுலர் தீபாவளி கொண்டாடுறதுனால பிரச்சனை வருது, பொங்கல் கொண்டாடுறதுனால பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உட்கார்ந்து தெளிவாக பேசி என்னென்ன பிரச்சனைகளை நம்ம வந்து என்னென்ன விழாக்களை கொண்டாட முடியும், என்ன கொண்டாட முடியாது, எது செய்யணுங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதுங்க. இல்லைன்னா இந்த குழப்பம் முடியாது. இன்னொரு விஷயம் இருக்குங்க இதில் வந்துட்டு, நம்மெல்லாம் இங்கே வந்து இந்தியாவில் வந்து எல்லாத்துக்கும் 45-50 வயசு ஆகிப்போச்சு. We have to really take this organization to the next generation of kids. சரிங்களா? அந்த கிட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தயவு செய்து யோசித்து கான்ஸ்டிடியூஷன் எழுதுங்க. வாய்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சிவராஜா. அடுத்தது ரவிக்குமார் கோவிந்தராமன். செக்குலரிசம்ங்கிற வார்த்தை வந்து அவசியமாக இருக்கணும். ஏன்னா அதனுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா மதர் சார்பின்மை. மதர் சார்பின்மைங்கிறனால டஸ் நாட் மீன் எல்லாமே மதம், எல்லா மதங்களும் ஏற்க முடியும் அப்படிங்கிறது மதர் சார்பின்மை அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு என்னுடைய தமிழ் சமூகம் வந்து அதை விவாதிக்கும் போது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. அழகாக சொல்லி மத சார்பின்மை, மதம் சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அது மத சார்பின்மைங்கிறது. அதான் செக்குலரிசம். அது சார்ந்துட்டு எல்லா மதமும் என் மதம் அப்படின்னா அது வந்து இன்னும் இதுக்கு வந்து எப்படி இது புரியுது, மத சார்பை எப்படி அந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா நம்முடைய தமிழ் சமூகம் வந்து அறிவாத தமிழ் சமூகம். அந்த அறிவாத தமிழ் சமூகம் வந்து இப்படி யோசிக்குதா அப்படிங்கும்போது கொஞ்சம் வியப்பு. இது வந்து மதம் கலக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் சரி மதம் வந்து பெரிய ஒரு அரசியலும் சரி எங்கேயுமே மதம் போயிட்டுருக்கு. அந்த ஒரு மதம் வந்து இங்கே அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சமூகத்தில் வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத இது. மத சார்பின்மையோடு இருக்கிறது நல்லது. சு வெங்கடேசன் வந்திருந்தார், போன வருஷம்லாம் வந்துருந்தார் நினைக்கிறேன். அப்போ கீழடியில் வந்து நடந்ததில் அங்கே கிடைச்ச ஆய்வுகளில் தெரிஞ்சது என்னென்னா நமக்கு தமிழர்கள் வந்து மத சார்பற்ற ஒரு சமூகம் அப்படிங்கிறது. அவங்க எதுவுமே பண்ணல. ஹிந்துன்னு கிடையாது, இது அந்த தீபாவளின்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுவும் கம்பராமணம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற தமிழ் சமூகம் தான் நம்ம வந்துட்டோம். அதை தான் நம்ம கடைப்பிடிக்கணும் ஒழிய இன்னைக்கு நான் மாறிட்டேன், நான் கூட்டம் சேர்க்கணும், கூத்தடிக்கணும், கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆள் சேர்க்கணும், நான் வந்து நான் ஒரு 100K நான் போட்டுட்டேன் அதனால வந்து நான் பெரிய ஆள், இது 100K வந்ததுனால நாளைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது அது வந்து ஒரு தத்துவமே கிடையாது. அதெல்லாம் பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். நம்மளுடைய தத்துவம் நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய மரபு இன்னைக்கு நம்மளோட இருக்கணும். அதுக்கு மத சார்பின்மைங்கிறது அவசியமாக இருக்கணும். இது நன்றி. மிக்க நன்றி ரவிக்குமார். அடுத்தது கேஷவ். வணக்கங்க. ஆக்சுவலாக நான் இந்த மண்டத்துக்கு வந்ததுக்கு நிறைய பேர் காரணம். ஸோ நான் முதல்ல நான் ஸ்டாண்டை சொல்லிடுறேன். செக்குலர்ன்ற வேர்டு கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியும், அது கண்டிப்பாக இருந்தாகணும். அதாவது 2012 நான் வந்தேன். நான் கொஞ்சம் என் பையனுக்கு வந்து தமிழ் தெரியும். நான் ரொம்ப தமிழ் பட்டாளெலாம் கிடையாது, ஆனால் தமிழ் தெரியணும், தமிழ் கலாச்சாரம் தெரியணும், அதில் வளர்க்கணும்னு நினச்சேன். இப்போது சில நண்பர்கள் சொன்னாங்க மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகலன்னு. என்னமா நண்பர்கள் கூகுள் சர்ச் பண்ணும்போது 2 சங்கம் தெரிஞ்சிச்சு. இது மன்றம் சங்கம், இது எது உண்மையான சங்கம், எது மன்றம் தெரியல. இதுதான் உண்மையானதுங்க. 2015 ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் வந்துச்சு. அப்புறம் ஹார்ட்வேர் தமிழ் சேர் வந்துச்சு. அப்போ சில நண்பர்களை பார்த்தேன். அந்த நண்பர்கள் மூலம் தமிழ் மன்றத்துக்கு நான் வந்தேன். பறையை கற்றுக்கொண்டு ஆசையெல்லாம் வந்தேன், புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் சிடிஏல சேர்ந்துட்டேன். 2013 ஆசிரியராக இருந்தேன். அங்கே வந்து என்னன்னா வருஷத்துக்கு ஒரு விழா நடத்துவாங்க. என் பையன் 2 தடவை ஸ்டேஜ் ஏறி இருக்கான். என்னன்னா தமிழ் எங்கே வளர்க்கணும், தமிழ் வளர்க்கணும். என் பையனுக்கு தமிழை வந்து நான் பெரும் தமிழ் எழுத்துக்களும் பேச்சுக்களும் சொல்லி நான் வளர்த்துக்க முடியாது. அவனுக்கு கலாச்சாரத்தை நீ மேடை ஏறி அதை இது பண்ணி நாடகம் நடி, நீ இது ஒயிலாட்டம் ஆடு அப்படின்னு சொல்லி தான் வளர்க்க முடியும். ஸோ அதனால இதுக்கு என்னன்னா என்னோட அடையாளத்தை நான் விட்டு கொடுக்க விரும்பல. அந்த அடையாளத்தை காப்பாற்றுறதுக்கு 2015 ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதில் தமிழ் மன்றம் இருந்துச்சு, ஹார்ட்வேர் தமிழ் சேர் இருந்துச்சு. அதனால நான் வந்து சேர்ந்தேன். ஸோ அதனால மெம்பர்ஷிப் ஆகாத காரணம் வந்து பிரிவினை இருக்குது, புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம செக்குலர்ன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா மத சம்பந்தப்பட்ட விழாக்கள் நடக்காது. எனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள், எனக்கு நிறைய கிறிஸ்டியன் நண்பர்கள்.
ஒரு நண்பரும் வரமாட்டான். நான் இழுத்து போட்டு கூட்டணும், வாடா எம்சி பண்ணு, இல்லை இது பண்ணு என்ன கேட்டால் டேஷ் தமிழ் மண்டம் டேஷ். ஏடா நீ தீபாவளி கொண்டானா நான் எப்படி வர முடியும்? நீ தீபாவளி கொண்டா நான் எப்படி வர முடியும்? சரி, அதாவது அப்படின்னு கேட்குறேன். எனக்கு நிறைய நண்பர் எத்தனை பேர் தீபாவளி கொண்டானா எத்தனை கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வருவீங்க? கை தூக்குங்க. எத்தனை கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வருவீங்க? இது வந்து தமிழ் மண்டம் எல்லாரோடது. நான் ஒரு இந்து, ப்ரோ இந்து. என் பையன் கம்பராமாயணத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவான். மகாபாரதம் உங்களுக்கு நான் சொற்பொழி ஆட்டோ சொல்கிறேன். என் பையனை வச்சு அவன் மகாபாரதத்தில் கேள்வி கேட்டு அவ்வளோ சொல்லுவான். நான் வந்து இந்து எதிர்ப்பாளர் கிடையாது, இந்துத்துவ எதிர்ப்பாளர். புரிஞ்சுங்களா? யாரும் நான் இது பண்ணல. எனக்கு எல்லாரும் வேணும், கிறிஸ்டியன் வேணும், முஸ்லீம் வேணும். நீ வாழையில விருந்து வச்சுக்கோ, அது எதுக்கு தீபாவளி விருந்து வச்சுக்க? செக்குலர்னா அதை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது. எனக்கு யார் மேலே எனக்கு உங்கள் எல்லார் மேலே மதிப்பு இருக்குது. உங்கள் ஐடியாலஜி மேலே சில பேர் மேலே எனக்கு எதிர்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அடுத்து பார்த்தோன்னா, அதாவது நீங்கள் இந்த மதம் தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன், சில நண்பர்கள் வந்து நான் ஏத்திஸ்டாக இருக்காங்க. ஸோ பெரியார் பர்த்டே சொல்லுவாங்க. அதாவது தமிழில் வந்து மத முன்னூல்கள் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பெரியாரும் தமிழில் தான் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அப்போ அதையும் நம்ம இப்போ எழுத்தலாமா? ஸ்டேஜில் எழுதலாமா? எனக்கு வந்து சொல்லப்போனால் எனக்கு தமிழ் நூல் நிறைய படித்தது இல்லைங்க. ஏன்னா நான் சில என்னை கான்வெண்ட்டில் போட்டு இது பண்ணி நான் இது பண்ணிட்டாங்க. வேல்பாறை ஒரு ட்ராமா இது பண்ணும்போது ஒரு ஆர்வம் வந்துச்சு அந்த நூலை படிக்கணும்னு. அடுத்து சிலப்பதிகாரம் படிக்கணும்னு ஒரு ஆசை வருது. அதெல்லாம் வந்து ஆசை வந்த காரணம் வந்து இது மாதிரி ஒரு தமிழ் விழாக்கள் நடத்துனதுனால தான். நீங்கள் வந்து உட்காந்து தமிழ் பேசினா வளராது, நாடகத்து மட்டும் தான் வளர்க்க முடியும். நன்றி. மிக்க நன்றி கேஷவ். நாங்கள் காஃபி தண்ணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தெர் இஸ் நோ பிரேக்கெல்லாம் இல்லை, யாரும் எந்திரிக்காதீங்க. உங்களுக்கு காஃபி வேணும், தண்ணி குடிக்கணும்னா போய் குடிச்சிக்கலாம், அங்கே சைடில் இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஹால். அதனால் வர்றவங்க எல்லாத்தையும் மேக்ஸிமம் அக்காமடேட் பண்ணிடுறேன். அடுத்ததாக ஸ்ரீகிருஷ்ணன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து வழக்கமாக பொதுவாக நிறையா இந்த மாதிரி விழாக்களில் கலந்துக்க மாட்டேன், பார்த்துருப்பீங்க. பட் தமிழ் மன்றத்துக்கு நான் முக்கியமாக வர்ற விஷயம் வந்து இந்த மாதிரி கல்ச்சுரல் இயல் இசை நாடகத்தை வளர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினால தான் வந்து தமிழ் மன்றத்தில் சேர்ந்தேன். ஓகேயா? ஸோ எனக்கு இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறந்துச்சுங்க. நான் வந்து எங்கேயுமே வெளியில் போகல. வெளியில் தலைக்காட்டில் ஒரு மாதமாக வந்து எங்கேயுமே வெளியில் போகல. நண்பர் ராமன் கூட ஒரு நாடகம்லாம் நடத்தினார், அதெல்லாம் என்னால் போக முடியல. பட் இதுக்கு வரணும்னு தோணுச்சு, அதனால் வந்தேன். நான் முதல்ல வந்து என்னோடய கருத்தை பதிவு பண்ணுறேன். செக்குலர்ன்ற வார்த்தை கண்டிப்பாக வந்து இதில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் வந்து சென்னையில் தான் படித்தேங்க. 2010 தான் இங்கே வந்தேன். வந்தபோது நான் இந்தியாவில் எப்படி என்னோடய பண்டிகைகள்லாம் கொண்டாடினேன்னா, என்னோடய நண்பர்கள், நான் புது கல்லூரியில் படித்தேங்க, முஸ்லீம் காலேஜ் அங்கே படித்தேன். ஓகே, நான் வந்து எல்லா மதத்தோட பண்டிகைகளையும் கொண்டாடுவேன். என்னோடய நண்பர்கள் வீட்டுக்கு போய் நான் கொண்டாடி இருக்கேன். அதே மாதிரி என்னோடய நண்பர்கள் யாரோ ஒருத்தர் இங்கே சொன்னார், இந்த மாதிரி கிறிஸ்டின்னா வந்து வருவாங்களா தீபாவளி கொடுத்தா? கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. என்னோடய நண்பர்கள் நியூ காலேஜ்லேருந்து நான் எல்லாருக்கும் நான் தீபாவளி பார்ட்டி நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் வீட்டில் வந்து. அதே மாதிரி எல்லார் வீட்டுக்கும் நான் போய் சாப்பிட்ருக்கேன். நான் வந்து வெஜிடேரியன் அப்படின்றதுனால அவங்க எனக்காக வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவாங்க, ரம்ஜான் பிரியாணியோட. புரியுதா? அதனால் வந்து இங்கே மதத்தால் மனுஷங்களை பிரிக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் கொண்டாடணும். என்னென்ன கொண்டாடணுன்றது நீங்கள் லிஸ்ட்டு போட்டுருங்க. மதச்சார்பான பண்டிகைக்கு கொண்டாட வேண்டாமா? கொண்டாட வேண்டாம். இது தமிழ் மன்றம் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம தமிழர்களை வளர்ப்போம், தமிழை வளர்ப்போம். புரியுதா? இந்த பிரிவினை வந்து வேணாம். இன்க்ளூஷன் அண்ட் டைவர்சிட்டி வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்க்ளூஷன்லாம் வேணாம். அவ்வளோதான். தேங்க்யூ. மிக்க நன்றி ஸ்ரீகிருஷ்ணன். அடுத்தது ராமன் செல்லத்துறை, வாங்க. செக் எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ராமன் செல்லதுரை, லைஃப் மெம்பராக இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டாக 2 டீமாக பிரிஞ்சிருக்கிறோம். ஸோ ஒருத்தர் பேசும்போது ஒரு சாரார் கை தட்டுறதும், இன்னொருத்தர் பேசும்போது இன்னொரு சாரார் கை தட்டுறதும் கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்குள்ள ஒரு இதாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. ஸோ முதல் ரெக்வஸ்ட் என்னென்னா, நான் பேசும்போது நடுவில் யாரும் கை தட்ட வேணாம். ஸோ ஏன்னா வந்து இல்லை, ஒரு சிலர் சொல்கிறீங்க நீங்களாம் பேசுறதுக்கு நான் ஏன்டா கை தட்ட போகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறீங்க. இப்படி இருந்தாலும் யாருமே கை தட்ட வேணாம். ஸோ பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோட ஸ்டாண்ட் வந்து இந்த அமெண்ட்மெண்ட், இந்த செக்யூலர் ஆட் பண்ணுற அமெண்ட்மெண்ட் தேவையில்லைன்னு நான் கருதுறேன். ஸோ
ஸோ ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த மன்றம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இதை பண்ணிட்டாங்க, அவங்க என்ன தப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நத்திங் இஸ் செட் ஆன் ஸ்டோன். காலம் மாறுது, 40 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வருது. இப்போ நீங்கள் நடத்தின விதத்தை நாங்களும் நீங்கள் அடுத்த வர ஜென்ரேஷனும் பண்ண போகிறோமோ அப்படிங்கிறது இல்லை. ஸோ திங்ஸ் ஹவ் சேஞ்ச், எல்லாருமே சேஞ்சஸ் பார்க்குறோம். அது மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. ஸோ அது போக எல்லாருமே சொன்னாங்க, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறோம், இன்னும் மெம்பர்ஷிப்பை கொண்டு வராமல் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம மெம்பர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? இதே மாதிரியே பேசிகிட்டே இருந்தோம். நம்ம வர்ற மீட்டிங் எல்லாமே இது மாதிரி சண்டை பிரச்சனை மீட்டிங்கே வந்துட்டு இருந்தால் மெம்பர்ஷிப் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஸோ சில பேர் சொன்னீங்க, தமிழில் என்ன நம்ம வந்து டான்ஸ் ஆடிட்டு தான் போகிறோம், கூத்தாடிட்டு தான் போகிறோம், 4 ஃபங்க்ஷன் பண்ணுறோம், வேறு எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லையே, தமிழ் பண்ணுறது, தமிழ் வளர்க்கறது இல்லைன்னு. வளர்க்குறோங்க. நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணாங்க. நம்ம லாஸ்ட் ஐ திங்க் 2 இயர்ஸ் முன்னாடி மம்மூத் ஐயாலாம் கூப்பிட்டு வந்து ஒரு சொற்பொழிவு ஆட்டம்ல தான் பண்ணாங்க. ஆனால் மேட்ரு என்னென்னா 20-30 பேருக்கு மேலே ஆள் வர மாட்டாங்க. ஸோ நம்ம பசங்க என்னென்னா தே ஹவ் சேஞ்ச் அ லாட். ஸோ அவனுக்கு கொடுக்கணுன்னா கூட கொஞ்சம் ஒரு பொங்கல் விழா நடத்தி நடுவில் நம்ம ஐஏஎஸ் உதயச்சந்திரனை பேச வச்சிங்கன்னா அதோட சேர்ந்து டான்ஸோட சேர்த்து அவர் சொல்கிற கருத்தையும் கேட்டுப்பான். அவனை வந்து நீங்கள் தனியாக நாங்கள் தமிழ் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்பொழிவாட்டு கூப்பிட்டு போனீங்கன்னா ஒருத்த வர மாட்டான், தெரிச்சு ஓடிடுவாங்க. இப்போ நானே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பேசும்போது எல்லாரும் வந்து நிறைய பேர் வராங்க, புதுசாக வராங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, அடுத்த ஈவெண்ட்டில் பார்ப்பீங்களா வரமாட்டாங்க. ஏன்னா தே வில் சென்ஸ் இட் ஈஸிலி. வந்து மோப்பம் முடிச்சிடறான், வந்துட்டு என்னப்பா தமிழ் மன்றத்தில் ஏதாவது பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கேன், உனக்கு தெரியுமா ஆயிடுமா? நான் இல்லை, நான் வந்து தெரியாது, தெரியும் நமக்கு, இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறது, இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல வரமாட்டாங்க. ஏன்னா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து குழந்தை இந்த நம்ம ரிலீஜன்லாம் நம்ம சின்ன வயசில், நான்லாம் சின்ன வயசில் வளர்ந்தது ஒரு ஹிந்து கல்ச்சர் தான். பட் எல்லா விழாக்கள் கொண்டு, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கிறிஸ்டியன்ஸ் இருப்பான், முஸ்லீம்ஸ் இருப்பான், எல்லா விழாக்களும் கொண்டாடுவோம். ஸோ அப்படி கொண்டாடி இப்போ தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு கிறிஸ்மஸ்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீசனோட சேர்ந்து இருக்கும்போது ஒரு பயங்கர ஒரு பூரிப்பு இருக்கும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணுறோம். நம்ம நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டாடிக்கலாம், பட் இந்தியாவில் நம்ம ஃபோன் பண்ணி பேசும்போது நம்மளும் புது ட்ரெஸ் போட்டுட்டு நம்மளோட தமிழ் மன்றம் தான் நம்மளுக்கு ஒரு அடையாளம், ஒரு வீடு மாதிரி இருக்குது. அதோட சேர்ந்து நம்ம மக்களோட சேர்ந்து கொண்டாடும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குமே அப்படிங்கிறது தான். சண்டை போட்டிக்காதீங்க பாஸ். என் ஃப்ரெண்ட் எவனுமே சொன்னதே கிடையாது, ஏய் நான் தீபாவளி நடத்தினா வரவே மாட்டேன்னு. அப்படி யாருமே சொன்னது கிடையாது. அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவன் ஃபங்க்ஷன் கூப்பிட்டா நான் போவேன், கிறிஸ்மஸ் கூப்பிட்டா போவேன். ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வேணும், அவ்வளோதான். பட் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம், ஜாலியாக இருக்கும். மிக்க நன்றி ராமன். அடுத்தது விஜயன், வாங்க. என்னோட ஸ்டாண்ட் வந்து செக்குலர்ன்ற வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். என்ன ரீசன்னா, மதம் வந்து ஆக்சுவலாக நான் எனக்கு இந்து பண்டிகை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்து ஃபங்க்ஷன் வந்து தமிழ் மண்டலத்தில் கொண்டாட ரொம்ப ஆசை. ஏன்னா இந்து பண்டிகை கொண்டாடினா மற்றவங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் போய் கண்டிப்பாக வருவாங்க, என்ன தெரிஞ்சு வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் செக்குலர்ன்ற வேர்டு எதுக்காக வேணும்னு கேட்குறேன்னா, இந்த இந்து மதத்தை சொல்லிட்டு டாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு சில உள்ளே புதுவாங்கன்னு பயமாக இருக்காங்க. அது என்ன பெரிய பிரச்சனை. மற்றபடி எனக்கு இந்து பண்டிகை கொண்டாடணும், தீபாவளி கொண்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. தீபாவளி பண்டிகை கூட நம்ம அட்டன் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இப்போ தெரியும் உங்களுக்கு, இந்து மதத்திற்கு நாங்கள் தான் தலைவன் சொல்லிட்டு ஒரு கும்பலை வந்து நம்ம டாமினேட் பண்ணிக்கணும்னு ஒரு பயத்தில் தான் அந்த செக்குலர்ன்ற வேர்டு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் அவ்வளோதான். மிக்க நன்றி விஜயன். அடுத்தது செந்தில் பாலுசாமி. சரி, ஏற்கனவே சொல்லிட்டாங்க செந்தில்னு. என் பேர் செந்தில். என்னோட உயர்ந்தவரும் கிடையாது, என்னோட தாழ்ந்தவரும் கிடையாது, அனைவரும் எனக்கு சம். இதுதான் என்னோட நிலைப்பாடு. ஓகேங்களா? நான் இங்கே வந்து செக்யூலர் வேணுமா வேணாமாங்கிறது இங்கே பேச வரல. ஏன்னா அது நான் வந்து அவங்கவுங்க நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நான் உள்ள போகல. நான் இங்கே வந்து என்ன பேச வரேன்னா, நம்ம தமிழ் மன்றம் சேவையை நோக்கி பயணிக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்போ அதை நோக்கி போகலை. அட்லீஸ்ட் நம்ம அதை நோக்கி பயணிக்கணும். நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் சின்ன வயசில் முன்னாடி திண்ணை இருக்கும். திண்ணைக்கு மேலே ஒரு நிலக்கூட மாதிரி இருக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லை. அதில் தண்ணி எதுக்கு வச்சுருப்பாங்க, யாராச்சும் வந்தாங்கன்னா வழி போக்குறவங்க வந்து இலைப்பாரிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகணுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி நிலைப்பாடு இல்லை. எல்லாரும் சுயநலவாதியாக நம்ம போயிட்டுருக்கோம். இந்த திண்ணையே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து நம்ம வீட்டை கட்டிட்டு அதை அபகரிக்கலாமாங்கிற ஒரு மனநிலையில் போயிட்டுருக்கோம். இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். எப்படி பண்ணணுங்கிறதுனா, நம்ம இங்கே பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் என்ன நமக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோம், நாளைக்கு தெரியாது. அதனால் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கோ உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்.
நம்ம ஒரு சேவை நோக்கி பயணிப்போம். இப்போ கூட வந்து கோவிந்த் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் அனுப்பியிருந்தார். ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ரைசிங் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு ஏதோ பெரிய ஒரு ஆப்ரேஷனோ பண்ணுறாங்க, அதுக்கு ஃபண்ட்ரைசிங் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் நம்ம போயிட்டு சப்போர்ட் பண்ணணும். அது ஒரு மனிதனா, தமிழ்ங்கிறத விட்டுருங்க, அது மனிதனா ஒருத்தர் சக மனிதனுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்ம மன்றத்தில் வந்து மெம்பரை சேர்க்கணுன்னா இப்போ இருக்கிற நிலைப்பாட்டில் வச்சு நான் யாரையுமே சேர்க்க முடியாதுங்க. என் நண்பர்கள் யாருமே கூப்பிட்டாலும் நான் ஏன் சேரணுன்னு தான் கேட்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம $40 வாங்குகிறோம், $200 வந்து லைஃப் டைமுக்கு வாங்குகிறோம். என்னோட கேள்வியில் உங்களோட கேள்வி கூட இருக்கலாம், நான் மெம்பராக இருக்கிறதுக்கும் நான் மெம்பருக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. கரெக்டு தானே? அதை விடுங்க, இப்போதைக்கு இருக்கிற நிலைப்பாடு படி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்ம வந்து ஒரு மெம்பருக்கு ஒரு வித்தியாசத்தை காமிக்கணும். என்ன மாதிரி? யார் மெம்பர் ஆனாலும் ஒரு மினிமல் கவரேஜ் தமிழ் மன்றம் உங்களுக்கு கொடுக்கும். எப்படி? $40ங்கிறத $100 வைங்க. ஆனால் உங்கள் மெம்பருக்கு ஒரு சின்ன இஷ்யூனாலும் இந்த மன்றம் பின்னாடி நிற்கும். ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு சின்ன பண்ணுவோம், என்ன பண்ண முடியுமோ நம்மளால் பண்ணுவோம். நம்ம ஃபுல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியாது, ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து நம்மளுக்கு உதவலாம், பின்னாடி நிற்கலாம். இந்த மாதிரி சேவை மனப்பான்மையாக மூவ் ஆகும். நீங்கள் கல்ச்சுரல் ஈவெண்ட் பண்ணலாம், அந்த ஈவெண்ட் வந்து இன்னொரு குடும்பத்துக்கு உதவுறதா இருக்கும், விளம்பரத்துக்காக இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மிக்க நன்றி, மிக்க நன்றி செந்தில். அடுத்தது மருத பாண்டியன், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மெயினாக வந்து நான் யூஎஸில் ஒரு 20 வருஷமாக இருக்கிறேன், ஐடியில் இருக்கிறேன். வேலை ஆரம்பித்தது வந்து ஈஸ்ட் கோஸ்ட் நியூஜெர்சியில் ஆரம்பித்தேன், வேரிய ஸ்டேட்டில் இருந்துட்டு இப்போ கடைசியாக கலிஃபோர்னியாவில் கரை ஒதுங்கி இருக்கிறேன். அடுத்து எப்படின்னு தெரியாது. ஸோ எனக்கு பல தமிழ்ச்சங்கங்கள் அவங்களோட ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி அவங்க நடத்துகிற விழாக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் அனுபவங்கள் இருக்குது. ஸோ அதை பொறுத்து வரும்போது சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ இந்த விஷயம் இங்கே வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயம், செக்யூலராக நான் செக்யூலராக, அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு தெரியல. ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவன் செக்யூலர் நீங்கள் ஆட் பண்ணாலுமே அதுக்கு ஏன்னா ஒரு சென்சிட்டிவ் ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக், அதை எப்படி வேணாலும் அடுத்து வர்றவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அது இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து சொன்ன மாதிரி வேரியஸில் அப்சர்வ் பண்ணதுனால ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே உள்ள மாதிரி, ஏன்னா இது வந்து ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷன், இங்கே உள்ள அவங்க தான் வந்து ஈசி கமிட்டியில் எல்லாம் இருக்கிறீங்க. இந்த அளவுக்கு ஒரு வாலண்டியர்ஸோ ஈசி கமிட்டி மெம்பரோ நான் எந்த ஸ்டேட்லையும் பார்த்ததே கிடையாது. அதுக்கு ஒரு கணம் எல்லாருக்கும் வந்து அந்த நன்றி பாராட்டு நான் தெரிவிக்க இந்த சபையில். ஆனால் அதே நேரத்தில் 40,000 பேர் இருக்கிற இந்த ஏரியாவில் வெறும் 400 பேருக்கு பக்கத்தில் இருக்கிறோம். அதுக்கு ஒரு தமிழனா நான் வெக்கப்படுறேன். அதுக்கு எல்லாரும் தான் காரணம். எங்களுக்கு இதை அடுத்த லெவலுக்கு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் முயற்சிகள் பண்ணி என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம், அடுத்த ஜென்ரேஷன் என்ன கொண்டு போக போகிறோம், அதில் இப்பேற்பட்ட ஒரு நல்ல உழைக்கக்கூடிய ஒரு டெடிக்கேட்டட் வாலண்டியர்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, அது சம்மந்தமாக கொஞ்சம் முயற்சிகள் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதை நான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூலர் நான் ஆட் பண்ணனால இந்த மெயின்லி கல்ச்சுரலில் நிறைய இன்வால்வ் ஆகிறதுனால சொல்கிறேன். இப்போ சில ப்ரோக்ராம்லாம் இருக்குது. இப்போ ஒரு காவடி சிந்து இருக்குன்னா அதுக்கு ஒரு முருகன் பாட்டு தான் போடணும். சில ஒரு ட்ராமாவோ ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அது இப்போ ஒரு பரதநாட்டியம் அப்படின்னா கண்ணன் கிருஷ்ணன் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அவங்களாம் கடவுள். சரி, அது என்ன பண்ண போகிறீங்க இப்போ வந்து அதுதான். இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லிடுறேன். நான் வந்து பான் ஹிந்து, நான் படித்தது வந்து ஒரு கேத்தலிக் கிறிஸ்டின் ஸ்கூல் மதுரையில் படித்தது. எனக்கு வந்து இந்து ஃப்ரெண்ட்ஸை காட்டில் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக அதிகம். ஸோ ஊரில் வந்து நான் எல்லா ஃபங்க்ஷனுமே நான் கொண்டாடி இருக்கேன். நான் அங்கே என்னை பொறுத்தர் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்போ வரும்னு ஆசையாக இருப்பேன். தீபாவளி வந்துச்சு எனக்கு முறுக்கு அதிரசம் கிடைக்கும், கிறிஸ்மஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ளம் கேக் கிடைக்கும், முஸ்லீம் ஃபங்க்ஷன் வச்சுன்னா எனக்கு ரம்ஜான் கிடைக்கும். இதுதான் என்னை பொறுத்தவரை வந்து நாங்கள் சின்ன வயசில் கொண்டாடுது. அது தமிழர் பண்டிகையா இல்லையா, அந்த 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 ஆர்குமெண்ட்டுக்குள்ளே நான் வர விரும்பலை. அது தேவையில்லாதது. ஏன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக். பட் இருந்தாலும் பீங்க தமிழர் ஒவ்வொருத்தரும் நம்ம ஊரில் வீட்டில் இந்த விழாக்கள் நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதுக்காக என்னை பொறுத்தவரை மத சடங்குகள் வழிபாடு இல்லாமல் இருக்கணும். எந்த மதத்தையும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது தமிழ் மன்றத்தில். அதுதான் என்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன மக்கள் தேவை அதை பார்த்து செயலாற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன், விழாக்கள் வேணும். விழாக்கள் வந்து நான் என்ன மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம மக்கள் நண்பர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இடமா தான் பார்க்குறேன் நான் வந்து. அது வேணும். அதே மாதிரி இங்கே வந்து பேரே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டிராஃபிக் இருக்கிற இடம். நிறைய பேர் நியூ கமர்ஸ் வராங்க, இங்கே யங்ஸ்டர்ஸ் நிறையா வராங்க, புதுசாக கல்யாணம் பண்ண வர்றாங்க. நீங்கள் சில விழாக்கள் நடத்துனீங்கன்னா, மத சடங்குகள் இல்லாமல் நடத்துறீங்கன்னா
அவங்க வந்து எல்லாம் கலந்துக்கிறதுக்கு வந்து இதாக இருக்கும். அதுதான் ஒரே வராது. கடைசி ஒன்று சொல்கிறது வந்து இது வந்து ஒரு ஒற்றுமையான ஆக்கப்பூர்வமான எல்லா மதத்தினரும் மத நம்பிக்கை இல்லாதவங்களும் வழிபடுற கூடுற இடமா இதை மாற்றணுன்றது என்னோட வேண்டுகோள். நன்றி, மிக்க நன்றி மருது, மிக்க நன்றிங்க. புகழ் மகாராஜன். வணக்கங்க. என் பேர் புகழேந்தி. என் பேரை புகழேந்தின்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ் மட்டுமே தெரிஞ்ச, வேலைக்காகவோ என்னால் தமிழ் பேச முடியாத இடத்துல மட்டும் ஆங்கிலம் பேசுகிற ஒரு தமிழ்வாதியாரோட புள்ளன்ற சொல்கிறத மறுபடியும் சந்தோஷமாக சொல்லிடுறேன். எனக்கு சத்தியமாக செக்குலர்னால் என்னன்னு தெரியாதுங்க. யாரோ லாஸ்ட்டில் ஒருத்தர் மட்டும் தமிழில் அர்த்தம் சொன்னாங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் மட்டுமே தெரிஞ்சவன். எல்லாரும் தமிழில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். யாருமே தமிழில் சொல்ல, யாரோ ஒருத்தர் மட்டும் தான் சொன்னீங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்க்குறேன், ஆஃபீஸ்லேயே இல்லை ஜாயின் பண்ணும்போது பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த லாங்குவேஜ்னு சொல்ல, போய் ஜாயின் பண்ணோடனே கேட்பாங்க, நீ இந்த லாங்குவேஜ்காரனான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம தமிழால் வந்து அப்படி கேட்க மாட்டான். தமிழே தெரிஞ்சாலும் நம்மக்கிட்ட தமிழில் பேச மாட்டான். எனக்கு நடந்தது, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்தது. தமிழில் பேசவே மாட்டாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு நம்மளா தமிழ்னு தெரிஞ்சு நம்மளா போய் தமிழான்னு கேட்டால் மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து தமிழ் பேசுகிறாங்க. தேவைன்றப்ப மட்டும் தமிழ் பந்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லாதப்போ இது பண்ணுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் எந்த சைடுங்க பேச வரல, செக்குலரோ நான் செக்குலர், ஏன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் மெச்சூர்டு அடல்ட்டா நான் மெச்சூர்டு அடல்ட்டான்ற கேள்வி அடுத்ததாக இருக்கலாம். எனக்கு செக்குலர் நான் செக்குலர் என்னன்னு சத்தியமாக தெரியாது. இன்னொரு விஷயம் எனக்கு இங்கே கவனிச்சது ரொம்ப வேதனை அளிக்குது. என்னென்னா எல்லா சைட்லையுமே பொதுவாக பேச வரவங்க எல்லாருமே நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் ஒரு இந்து அப்படின்னு அடையாளப்படுத்திட்டு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்த 90% நானும் ஒரு இந்து தான் அடையாளப்படுத்திட்டு போகிறாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ அடுத்தது, இது எல்லாமே பெரியவங்க, ஆன்றோர்கள், சான்றோர்கள், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க வைக்கணுமா வேணாமா அப்படின்றது. ஆனால் அதையும் வந்து நம்ம ஒரு டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ ஒரு சிங்கர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பாடம் மட்டும்தான் தெரியும். எக்ஸாம்பிள் குழந்தையே வச்சுக்கோங்க, பாடம் மட்டும்தான் தெரியும். பாடும்போது நீ இந்த வார்த்தை வருது, இதை பாடக்கூடாது அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எடுக்கக்கூடாது. நீங்கள் விழா வேணும்னா வச்சுக்கோங்க, வேணான்னா எடுத்துருங்க, அதை டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ பையனே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து ஒரு பாட்டு பாட வரான், இல்லை ஒரு டான்ஸ் பண்ண வரான், ஒரு ட்ராமா பண்ண வரான், இந்த வேர்டு வைக்கக்கூடாதுன்னு மன்றம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவனுக்கு நான் செக்குலர்னா என்ன, நான் செக்குலர் என்னன்னு அவனுக்கு நான் தெரியாத விஷயத்த நான் சொல்கிறேன். இது வரைக்கும் அவனுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லும் போது தான் தெரியும். இதே மாதிரி விஷயம் காலேஜில் நடக்கும். நாங்கள் பேசினா சம்மந்தம் இல்லாத விஷயம் பேசினா, மதச்சார்பு உள்ளதை பேசினா மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்காகவே நாங்கள் வந்து ட்ராமாவையும் எவ்வளோ பேசி கம்மி பண்ண முடியும் அதுக்காக மைம் ட்ராமாலாம் கொண்டு வந்தோம். நீங்கள் என்னத்தை கண்டுபிடிக்க முடியாது. இல்லை நான் எதை சொன்னாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா வேதனை அளிக்குது. ஸோ இப்போ பொங்கல் விழா நம்ம கொண்டாடுறோம். இன்னொரு கோஷ்டி 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வந்து பொங்கல் வரலாறு எடுத்து பார்த்துட்டு, நான் தமிழ்வாதியார் பையன்றதுனால சொல்கிறேன், பொங்கல் வரலாறு நான் டீட்டெயிலாக படிச்சிருக்கேன். பொங்கல் ஆரம்ப காலத்தில் ஒரு மதச்சார்புடைய விழாவாக தான் கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ இன்னொரு குரூப் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு குரூப் இப்போ ஆரம்பத்தில் இப்படி கொண்டாடினாங்க, காலப்போக்கில் மாறிச்சு, மருவி வந்தது, அதை எடுத்து இப்போ திரும்பி எடுக்கணும்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நன்றி, வணக்கம். மன்றத்தில் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்ப எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருங்க, அதுதான் எதிர்பார்க்குறோம். நன்றி புகழ் மகாராஜன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி காஃபி டீ ஏதாவது வேணும்னா போய்க்கிங்க. பட் there is no break, official break. பேக்ரவுண்ட் சாரி, கொஞ்சம் அமைதியாக இருங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நீங்கள் அங்கே பேசுகிறது இங்கே கேட்குது, அவங்க பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தது மோகன்ராஜ் ராமசாமி. வணக்கம்ங்க. நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக விவாதிச்சுட்டு இருக்கீங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த செக்குலரா நான் செக்குலரா அதெல்லாம் இப்போ மாடிஃபை பண்ணதுனால என்ன மாற்றம் வரப்போகுது? சரியா? ஏன்னா நமக்கு வயசாகிடுச்சு. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ வயசாகிடுச்சு. சரியா? உங்கள் பசங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், உனக்கு வந்து ஒரு சமயத்தை பற்றி தெரியுமா, இல்லை ஒரு ரிலீஜன் பற்றி தெரியுமானா அவன் வரிசையாக சொல்லுவான். ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து உனக்கு மிடிவல் ஹிஸ்ட்ரி வேணுமா இல்லை மாடர்ன் ஹிஸ்ட்ரி வேணுமா, அவனுக்கு தெரியுங்க ஆல்ரெடி. சரிங்களா? நான் அவனை சேர்த்து கொண்டு போக பாருங்கள். சரிங்களா? நாங்கள் அந்த காலத்துலலாம் சாமி கும்பிடல, 200 வருஷத்துக்கு மேலே ஆட்டோமொபைல் இல்லைங்க, இப்போ இருக்குங்க, யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா?
அது மாதிரி தாங்க எல்லாமே காலப்போக்கில் மருவி வந்திருக்கலாம். காலம் மாறிட்டே தான் இருக்கும். சாரி. ஸோ எல்லாமே மாற்றம் வந்துட்டே தான் இருக்கும். காலப்போக்கில் ஒவ்வொரு விஷயம் மாறிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு இருந்துட்டு 200 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் கார் இல்லை, நான் காரை யூஸ் பண்ண மாட்டேன், நம்ம சொல்லலையே, ரைட்? அதே மாதிரி தான் 2000 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, 3000 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம குழந்தைகளுக்கு வந்து அடுத்தபட்ட நம்ம கலாச்சாரத்தை எப்படி கொண்டு போகிறது அதை பாருங்க. ரெண்டாவது இந்த செக்குலருங்கிற வேர்டே வந்துட்டு செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பவர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது நீங்கள் உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட முடிவில் மதத்தை கொண்டு வராதீங்க. கலாச்சாரத்தில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க, சரியா? எந்த ஃபங்க்ஷனுமே பண்ணலன்னா எதுக்குங்க அவன் வருவான்? யோசிச்சு தான் பாருங்க, ரைட்? ஸோ உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் மதத்தை கொண்டு வராதீங்க, பட் கலாச்சாரத்தில் எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளை தாண்டி இருக்கும். இல்லைன்னா நம்ம மட்டும் இருப்போம் நினைக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் இட் வில் பி டன். ஓகேங்க, நன்றி. மிக்க நன்றி மோகன்ராஜ். இன்னும் ஒரு 6 பேர் பேசணும். ஒரு 6 மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ் பேச போகிறாங்க. ஐ ஹோப் அது எல்லாரும் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே வந்து சொல்லுங்கள். பட் நமக்கு ஒரு லிமிட்டட் டைம் தான் இருக்குது, அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்தது டெய்சி, உங்களுடைய பேச்சு. வணக்கங்க, வாய்ப்புக்கு நன்றி. ஒரு செக்குலர் கண்ட்ரிலேருந்து வந்தேன், செக்குலர் கண்ட்ரியில் வாழ்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ சொல்லாமா கடைசியில் சொல்லாமான்னு தெரியல, இப்போயே சொல்லிடுறது தான் சொல்லிடுறேன். நீங்கள் இருக்கிறது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். செக்குலர்ன்ற வேர்டு இல்லைன்னா அந்த ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது போயிடும் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ். ஓகே, கடைசியில் தான் சொல்ல நினச்சேன், ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியிருந்துச்சு. தமிழ் மன்றம் என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டாங்க. இந்த தமிழ் மன்றம் தமிழ் ஸ்கூல் செய்யுது அப்படின்னா, தமிழ் ஸ்கூலே இங்கேருந்து போனது தான். அடுத்தது தமிழ் சங்கங்கள், அந்த சங்கங்கள்லாம் இங்கேருந்து போனது தான். அப்புறம் திருவள்ளுவர் சங்கங்கள், அந்த சங்கமும் இங்கேருந்து போனது தான். எல்லாத்தையும் வளர்த்துட்டு ஒரு அடித்தளமாக உட்காந்துருக்குது தமிழ் மன்றம் தான். அப்புறம் என் குழந்தைக்கு எப்படி கல்ச்சர் கற்றுவேங்கிறாங்க. கல்ச்சர் கற்றுறோன்னா உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போங்க. உங்களுக்கு நிச்சயமாக இவ்வளோ பேசுகிறவங்களுக்கு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டோ முஸ்லீம் ஃப்ரெண்டோ இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல் இருந்தால் கூட்டு போய் காமிங்க, இதான்டா கிறிஸ்டியல் ஃபெஸ்டிவல்னு. முஸ்லீம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சுன்னா அங்கே போய் காமிங்க, இதான் முஸ்லீம் ஃபெஸ்டிவல்னு. உங்களுக்கு இது ஹிந்து ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா வீட்டிலே கொண்டாடுங்க. ஏன் கொண்டாடக்கூடாது? கொண்டாடுங்க. இங்கே தான் தமிழ் மண்டலத்தில் வந்து கொண்டாடணுமா என்ன? இங்கே கொண்டாடிக்கங்க, சரியா? இது தமிழுக்கான மட்டுமே உள்ள ஒரு மன்றம், அப்படி தான் கீப் அப் பண்ணணும். அப்புறம் சில பேர் கேட்டாங்க, ஏன் இந்த ஆக்டை திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஏன் கொண்டு வரணும்னா, இது 37 வருஷமாக இங்கே இருந்தது. 40 வருஷம் ஆகுது தமிழ் மன்றம் ஆரம்பிச்சு. 37 வருஷமாக இங்கே குப்பை கொட்டிட்டு இருந்துச்சு அந்த செக்குலர்ன்ற வேர்டு. அதை எதுக்கு தூக்குனேன்? 3 மாதம் கஷ்டப்பட்டு தூக்குனாங்களாமா, 4 மாதம் கஷ்டப்பட்டு தூக்குனாங்களா? ஒருத்தர் சொல்கிறாரு, 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு தூக்குனேங்கிற. இவங்க 2 வருஷமாக பாடுபட்டு இருக்காங்க ஈசி மெம்பர்ஸ் இது திருப்பி கொண்டுறதுக்கு. அந்த 3 மாதத்தில் என்னெல்லாம் பண்ணன்றது லிஸ்ட் அவுட் பண்ணு. என்ன இது ஒரு தமிழ்ல நாங்க சொல்லிய முடியுங்க, நான் பேசல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்க ஏத்துக்காத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணல, அமைதியா இருங்க. ஹலோ, இது எங்க பண்பாடுங்க, எங்க ஊர்ல எல்லாருமே ஒரு பண்பாடு. இங்க ஹலோ, நான் பேசும்போது நீங்க கூட பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் அதை கத்துங்க. கூட பேசாதீங்க நீங்க. இது என்னோட டைம், நான் பேசுறேன். உங்களோட வேலையை நீங்க பாருங்க. சரிங்க கார்த்தி, பாயிண்ட் இஸ் டேக்கன். அவங்க பேசுவாங்க அப்படின்னு இல்லைங்க. ஒரு நிமிஷம், இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்கல்ல, ஏன் திடீர்னு உங்களுக்கு வருது? இல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு நிமிஷம், நீங்க வாக்குவாதம் வேண்டாம். நான் இப்ப யாரையும் நீனு கூப்பிட்டு பேசல. நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்றது ஒரு தமிழ் உங்க கிராமத்துக்கு போய் எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. இது ஒண்ணு பெரிய இது கிடையாது. நான் யாரையும் நீனு சொல்லல, நான் நீனு சொல்லல யாரையும். டேசி ஒரு நிமிஷம், டேசி யாரும் ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் கிடையாது. நம்ம எல்லாம் grown up, நமக்கு ஸ்கூலுக்கு போற ஆட்கள் இருக்காங்க. அவங்கவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க கான்சிக்வன்ஸ். நீங்க அவங்கள பத்தி என்ன வேணா பேசுங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு உரிமை, அவங்க பேசுறாங்க. உங்க பேச்சு வரும்போது நீங்க பேசுறீங்க, அதை நான் தடுக்கல. அதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. நன்றி, நீங்க கோ அஹெட். நன்றிங்க இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கு.
இந்த புதுசு புதுசாக ஏதோ ஆக்ட்லாம் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் ஒரு முஸ்லீம் லேடியை நீ சிட்டிசனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க, கண்டிப்பாக என்ன ஆக்ட்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா? இதையே நான் கொண்டு வரேன்னா இந்தியாவில் நீ இதுவே இல்லைன்றாங்க. அப்புறம் அடுத்த டாப் ஆஃப் தட் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் கவர்மெண்ட் கொண்டாடுற ஃபெஸ்டிவல்லேருந்து முஸ்லீம் இதை தூக்கிட்டாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டிங்களா? இவ்வளோ பேசுகிறீங்களா, கேள்வி கேட்டிங்களா? உங்களெல்லாம் வாங்க போங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தர் கேள்வி கேட்டிங்களா? இதே நிலைமை நாளைக்கு எனக்கு வரும். ஏன்னா நான் கிறிஸ்டியன். ஹிந்து நீங்கள்ல, நான் கிறிஸ்டியன். நான் இங்கே வந்து தமிழ் மன்றத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், புரியுதா? இந்த மீட்டிங் வந்து செக்குலரா நான் செக்குலரா இல்லை தீபாவளி கொண்டாடணுமா, எதை பற்றிய மீட்டிங்? தீபாவளி 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 என்ன தீபாவளியை கொண்டாடினா மெம்பர்ஷிப் வளர்ந்துருமா? மெம்பர்ஷிப் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு தீபாவளி தான் கிடச்சிச்சா? செக்குலர் கொண்டு வரணுன்ற என்னோட கருத்தை பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி. மிக்க நன்றி டெய்சி. அடுத்தது காளிதாஸ் இருக்கீங்களா? வாங்க. மண்டபத்துக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் பேர் காளிதாஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் மீட்டிங்கில் வந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தை தான் நான் பேசுகிறேன். நாம் சொல்கிறோம் 40 வருஷமாக அந்த மன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் 400 பேர் தான் வச்சுருக்கோம். அதை பற்றி இந்த மாதிரி ஒரு விவாதம் நடந்துருச்சுன்னா உண்மையாகவே நான் ரொம்ப பெருமைப்படுவேன். நான் அதே சமயத்தில் ஆள்போல் தலைவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். மன்றத்தில் நம்ம ஆட்கள் இருந்தால் தானே தலைய முடியும், அதான் இல்லைங்களா? ஸோ மன்றத்தை ஆளே இல்லைன்னா எப்படி தலைய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ மதத்தில் அந்த மதத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ரோட்டில் நின்று துண்டு பிரசாரம்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அப்படிலாம் பண்ணலை, அப்படிலாம் பண்ண வேண்டாம். வாங்க, நான் உங்களை அன்பாக நான் கேட்டுக்கிறேன், என்னோட கெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, நான் ஒரு டேபிள் தரேன், எத்தனை பேர் வரீங்க அத்தனை சேர் தரேன், நான் உட்காருங்க, ஃபார்ம் கொண்டு வாங்க, கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. ஒரு மெம்பர் ஒரு ஆளை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு 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 இதுக்கு மீட்டிங் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாங்க, நீங்க என்னோட கெஸ்ட்டு, என் ரெஸ்டாரண்ட்ல மத்தியானம் லஞ்சு உங்களுக்கு நான் என்னோட கெஸ்ட்டை நான் ட்ரீட் பண்ண கொடுக்குறேன். நான் வாங்க உட்காருங்க, அதை பற்றி தயவு செஞ்சு பேசுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினையை ஏற்படுத்தி நாலு பின்ன எங்கேயாவது பார்க்கிங் நாட்டில் பார்த்தா கூட இப்படி திரும்பி போகிற மாதிரி தயவு செஞ்சு போகாதீங்க. எல்லாருக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள், அதான் நான் பேச வந்தேன். தேங்க்யூ. மிக்க நன்றி காளிதாஸ். அடுத்தது ராஜு ஐயாசாமி, வாங்க. வணக்கங்க எல்லாருக்கும். மைக் ஓகேங்க, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கருத்து முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு நீங்கள் செக்குலர் வைக்கிறீங்க வைக்கல அதெல்லாம் வேலை. என்னை கேட்டால் இருக்கலாம், இருக்க வேணாம், அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் நிறைய பேர் இங்கே வந்து 2013 கமிட்டியை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. அந்த பைலா கமிட்டி எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி பேச. ஏன்னா ட்ரெஷரராக இருந்தேன், ஆறு இருந்தார், இந்திரா இருந்தார், ஐ திங்க் தில்லை அந்த பைலா கமிட்டியில் இருந்தாங்க, சிவசேஷப்பன்ல. அந்த டைமில் இப்போ எல்லோரும் கேட்குறாங்க அது ஏன் மாற்றணும். அதுக்கு நான் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். அது 3 மாதம் 6 மாதம் அதெல்லாம் டைம்லாம் எடுத்துச்சு. அப்போ வந்து அந்த செக்குலர் மீனிங் எல்லாம் எல்லாரும் தப்பாக அதை எடுத்து பிரித்து பார்த்தாங்க. செக்குலர் கூகுளில் நீங்கள் இன்றைக்கி போய் சர்ச் பண்ணாலும் அதே தான். இப்போ அந்த செக்குலர் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்போது அந்த டைமில் நான் சொல்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து எம்மதம் சம்மதம்னு ஒன்றுச்சு, இன்னொரு பக்கம் வந்து மதம் சான்ற இதுன்னு. அப்போ வந்து அந்த கமிட்டி டிசைட் பண்ணி இது மாதிரி பிரச்சனை நிறையா வரும்போது இந்த கமிட்டி வந்து டிசைட் பண்ணி அப்போ நான் இது பேர் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் ஒரு வேர்டு. ஸோ பேசிக்கலி அது மத சான்ற இதுன்னு. இப்போ நீங்கள் திருப்பி நீங்கள் கொண்டு வரதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன தமிழ் மன்றத்தோட இப்போ தாமல்லாம் சொன்ன மாதிரி தமிழ் மன்றம் கொண்டு வருதுன்னா செக்குலர் தமிழ் மன்றத்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து செக்குலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேல நிறைய கண்ட்ரி செக்குலர் கண்ட்ரி, இந்தியா செக்குலர் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்தியன் செக்குலர் கண்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிளியர், ஸ்டேட் வர்சஸ் ரிலிஜன் இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதத்துக்கும் இட்ஸ் அ ஹாலிடே, நேஷ்னல் ஹாலிடே.
பட் நீங்கள் சில கண்ட்ரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூகேலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலீஜியஸ் கிடையவே கிடையாது நிறைய கண்ட்ரீஸில், சின்ன சின்ன கண்ட்ரீஸில். ஸோ இப்போ நம்ம எடுக்கும் போதில் செக்குலரில் ஒரு குரூப் அப்படி எடுத்து பார்க்குது, இன்னொரு குரூப் இப்படி எடுத்து பார்த்துது அந்த டைமில். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, நான் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் போட்டால் கிளியராக இருக்குது அதெல்லாம் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி தீபாவளி கொண்டாடிச்சு அப்படின்னா, இப்போ தயெல்லாம் எனக்கு தான் ஃப்ரெண்டு தான், பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு நான் போகல. நான் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அது நம்ம பண்ண வேணாம், நான் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ண வேணாம். ஸோ கிளியராக இருக்கும் நம்ம அதெல்லாம் அப்படின்னு என்னோட கருத்தை நான் சொல்லியிருக்கேன். நான் போகல அந்த ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் அவங்க நடத்துனாங்க, அது தனியாக நடத்துனாங்க, நான் போனேன் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் மன்றம் கிடையாது. ஸோ தனியாக போகிறது வேறு. ஸோ அது நான் போனேன் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ், கூப்பிட்டாங்க, நான் போனேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகல. பட் நான் ஏன் சொல்ல வரேன்னா, அது நம்ம கலக்க வேணாம்னா என்னோட கருத்து. ஸோ அப்போ நீங்கள் செக்குலர்னு போடும்போது மேக் இட் வெரி கிளியர் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா செக்குலரை வந்து இவங்க ஒரு மாதிரி பேசலாம், அவங்க ஒரு மாதிரி பேசலாம். இப்போ நீங்கள் செக்குலர்னு போட்டிங்கன்னா 2 வருஷம் கழிச்சு இப்போ இவங்களே இந்த கமிட்டி வருதுன்னா தீபாவளி கொண்டாடலாம். ஏன்னா இந்தியன் செக்குலர் அப்படி தான் இருக்குது, கிளியராக இருக்குது இந்தியன் செக்குலர். ஸோ நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிடுங்க. செக்குலர் போட ஒரு பிரச்சனை கிடையாது. மேக் இட் வெரி கிளியர் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த செக்குலர். ஸோ எதுவும் அதனால தான் நான் ரிலீஜியஸ் கொண்டு வந்தது, எதுவும் வரக்கூடாது. பட் இவங்க கொண்டு வந்தாங்க, அதில் சில பேருக்கு மன வருத்தம் இருந்தது, எனக்கும் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணால் ஓகே. மிக்க நன்றி ராஜ். அடுத்து திரு, நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை இல்லை, என்ன 2-3 பேர் இருக்காங்க. பரவாயில்ல. நான் ஆனால் முதல்ல கடைசியில் பேசுறதை விட முதல்ல நான் பேசியிருக்கலாம். பட் முதல்ல பேசிதான் நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. இங்கே வந்து என்ன பேசுகிறோமோ என்ன பேசுறது தெரியல. ஏன் எல்லாரும் பிபி வந்த மாதிரி அப்படியே ஒரு சாதாரண விஷயம், ஒரு வார்த்தை செக்யூலருங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கணுமா வேணும்? இது அது வார்த்தையை அந்த சென்டென்ஸை கேட்டாலே விவேக் ஒரு படத்தில் சொல்லுவான், நீ போடுறியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது ஒன்று போடும், அதை எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது செக்யூலராக இருக்கட்டும் அல்லது நான் ரிலீஜியஸ், எனக்கு கேட்டால் 2மே ஒன்று தான், ரைட்? ஆனால் இப்போ ஃபங்க்ஷன் நடத்தணுமா வேண்டாமாங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். வேர்டு சேர்க்குறீங்களோ இல்லையோ, ஆமாம், அதை காரணம் வச்சு தான் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் மக்கள்லாம் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னா விழா காலங்களில் சேர்க்க முடியும். ரைட்? பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் இது மாதிரியான விழா காலங்களில் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவோ அவங்கள மகிழ்விக்கிறதுக்காகவோ நம்ம மன்றம் அதுக்கு சார்பாக இருந்து அதை நடத்தணும். ஆனால் ரிலிஜியஸ் அடையாளம் இருக்கக்கூடாது. தீபாவளி திருநாள் அப்படின்னு நடத்தாதீங்க. தீபாவளி திருநாள் நடத்தாதீங்க. இது ஒரு விழாக்கால திருநாள், விழாக்கால திருவிழா. ஓகே, திருவிழா விழாக்கால விழா, அவ்வளோதான்ப்பா. உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்த நாங்கள் இருக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் 2வது வந்துட்டு இங்கே எல்லாரும் என்ன சொன்னாங்க, தமிழால் இணைவோம். என்ன கேட்டாக்க இங்கே ஜாதி மதம் இந்த மாதிரி கடவுள் வெறுப்பு ஏற்பு இதனால் வந்து பிரிஞ்சு கிடக்கிறோம். தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி கிடக்கிறோம். நம்ம ஊரில் அங்கே செத்துக்கிட்டுருவோம். ஏன்? நம்மளோட ஒற்றுமை கிடையாது. ஆனால் இங்கே இவ்வளோ தூரம் படிச்சுட்டு எம்ஏ பிகாம ஏன்னா பிஇ எம்இ எம்டெக்கு பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து எல்லாம் இப்போ கம்பெனியில் வந்து சிஓ சிடிஓ ஆகிட்டுருக்குறாங்க நம்ம மக்கள். இங்கே வந்துட்டு மதத்தால் பிரிஞ்சு போய் சண்டை போட்டுட்ருக்குறோம். இது எதுக்கு? எல்லோரும் ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க? முன்னா சேருங்க. அப்புறம் ஒரு ஈசி பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஈசி வரதே இல்லை. ஒரு ஈசி ஒரு குரூப் ஆஃப் ஈசிஸ் வந்து ஆட்சியில் இருக்கும்போது இருக்கிற மக்கள் வேற, அடுத்த குரூப் வந்தோன்னா அப்புறம் இருக்கிற மக்கள் வேற. எதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம ஈசிஸை பொறுத்து கட்சிகள் மாதிரி அரசியல் கட்சிகள் மாதிரி ஏன் பிரிக்கிறோம்? அதனால் அந்த மாதிரி பிரிக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த கட்சியை விட்டுட்டு இங்கே வருவோம்,
தமிழால் ஒன்றா சேருவோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். மிக்க நன்றி திரு. குரு இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் இந்த தமிழ் மன்றம் என்ன பண்ணுச்சுன்னு, சேவை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்களா? தமிழ் மன்றம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வேறு விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதான் இப்போ ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். 2014 6 பீரியடில் 350K நம்ம வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். வெள்ளத்தாளம் கிட்டத்தட்ட 25 ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட அந்த ரெவன்யூ வந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபண்டு கொடுத்தாங்க. நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. நம்ம அந்த விஷயத்தை இது வரைக்கும் கூட்டு பேசலை நம்ம. ஓகேங்களா? இங்கே இந்த நார்த் பேல இங்கேருந்து வீடாக போயிட்டு புடவையெல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம். நம்ம மக்கள் தான் இங்கே இறந்துருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வீடு இல்லாமல் இருந்தாங்க. தமிழ் மன்றங்கிறது நிறைய பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம செக்யுலர் வேணுமா செக்யுலர் வேண்டாமா, இது எது வேணால் இருந்துட்டு போகுது. அது வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான். அது எது வேணால் இருந்துட்டு போகுது. ஆனால் நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கும். அதுதான் நம்மளோடது. ஏன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு சைடு லெஃப்ட் எஸ்டீம், அனதர் சைடு ரைட் எஸ்டீம். லெஃப்ட் எஸ்ட் அதனால் பிரின்சிபலாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தப்பு கிடையாது. அவங்க இருக்கலாம். ஏன்னா அவங்க வளர்ந்த முறை, அவங்க கஷ்டப்பட்ட விஷயம். அதனால் அவங்க லெஃப்ட் எஸ்டீமாக இருக்கலாம், ரைட் எஸ்டீமாக இருக்கும். லெட் இட் பி. ஆனால் தமிழ் மன்றன் வந்துட்டா அந்த விஷயத்தை விட்டுடுவோம். நம்ம தமிழ் மன்றன் வந்த பிறகு அதை மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், தாமஸ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுவோம். எதெல்லாம் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது. அது கிளியராக இருந்துச்சுன்னா அப்படின்னால நம்ம வந்துட்டு புதுசாக வர கமிட்டி வந்து அதை பண்ண மாட்டாங்க. அதை கிளியர் பண்ணுவோம். அதில் கிளாரிட்டி இல்லை. அந்த கிளாரிட்டி அதில் கிளாரிட்டி க்ரியேட் பண்ணுவோம். நம்ம அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு வருஷம் கிட்டத்தட்ட நான் ஒரு 2014 ஒவ்வொரு கமிட்டியும் பார்க்குறேன். ஒரு கமிட்டி போகுது. ஏன்னா இந்த கமிட்டியில் வேலை பார்க்குறவங்க வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஃபுல் டைம் ஜாபுக்கு மேலே டபுள் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து எல்லா கமிட்டியோட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ஜிஓ கமிட்டியில் இருக்கணும், எல்லா கமிட்டியோட ஒர்க் பண்ணேன். இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ டைம். அதில் எவ்வளோ பைசா அதில் சம்பாரிச்சிட்டு போனாங்க? ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே ஒரே நோக்கம் தான், தமிழ் கம்யூனிட்டி சப்போர்ட். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போயிட்டுருக்கோம். அந்த விஷயத்தை மட்டும் நம்ம லைன் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அரசியல் ஆதாயம் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தன் வந்து லெஃப்டில் பண்ணாலும் அதில் ஒரு அரசியல் ஆதாயம் இருக்குது. ஏன்டா அவன் பண்ணுறான் அப்படின்னு நம்ம பின்னால் போய் பார்த்தோன்னா அது பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ரைட் விங்கில் பண்ணும்போது அவன் பின்னால் போய் பார்த்தோன்னா அதில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. நம்மளாம் படித்து வந்திருக்கிறோம். நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நம்ம பசங்களுக்கு இப்போ நீ வீட்டை விட்டு பறக்கப்படும்போது தமிழ் மன்றத்துக்கு எதுக்கு தமிழ் மன்றத்துக்கு போகிறீங்க இந்த கொஸ்டின் வருது. முன்னாலாம் பார்க்கும்போது எவ்வளோ நேரம் இருந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இப்போ வந்து ஏதோ பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுறாங்க. ஸோ அதுலேருந்து மாறி எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் டுகெதராக ஒர்க் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம மெம்பர்ஷிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். மெம்பர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம செஞ்ச விஷயத்த சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஷிப் வரும். மிக்க நன்றிங்க. சாரி இன்ட்ரோட் பண்ணுறதுக்கு. எனக்கு அந்த ஐ ஹவ் டு கீப் அப் வித் டைம். இன்னும் 2 பேர் பேச போகிறாங்க. அதான் லாஸ்ட் 2. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சுங்க. ஸோ கடைசியாக லாஸ்ட் 2ல் சாந்தி ஜேபி. சாந்தி புகழ். எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரே ஒரு கருத்து தான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பல பேர் வந்து சொன்னாங்க அந்த கல்ச்சுரல் இதில் வந்து மத இது சம்மந்தமாக இதுவும் தமிழ் மன்றம் நடத்த விடாதோ நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறையா நாடகம் நடத்தியிருக்கிறேங்க. நான் நிறையா பிள்ளைங்களுக்கு டான்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சே நான் பொங்கல் விழாவில் நிறையா முருகன் டான்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன். என்றைக்குமே தமிழ் மன்றம் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்குது, தமிழ் மன்றம் வந்து இது பண்ணக்கூடாமல் பண்ணிடுமோ அப்படிங்கிறதுனால. ஸோ அது மட்டும் நான் இங்கே கருத்தை முன்மொழியணும்னு நான் பதிவு பண்ணுவேன். நன்றி.
மிக்க நன்றி சாந்தி. இல்லை, நான் எந்திரிச்சதுக்கு டைமுக்காக இல்லை. கடைசி பேச்சாளர் ஆரு. எல்லாருக்கும் நன்றிங்க. இந்த செயற்குழுவுக்கு முதல்ல பெரிய நன்றி. இந்த மாதிரி ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு ஏற்பாடு செஞ்சதுக்கு. அதாவது செக்யூலருங்கிற வார்த்தை முக்கியம் இல்லையா அப்படிங்கிறத தாண்டி தமிழ் மன்றத்தில் தமிழ் எவ்வளோ முக்கியம், தமிழை தாண்டி இருக்கிற மற்ற சாதி மதம் சார்ந்த உணர்வுகள் முக்கியமாக இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த செக்யூலருங்கிற வார்த்தை வருதோ இல்லையோ அந்த பைலால அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் மதம் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம உள்ள அனுமதிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு புரிதல் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்து அப்படிங்கிறது வேற, இந்துத்துவா அப்படிங்கிறது வேற. இப்போ நடக்கிற ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வந்து என்ன மாதிரி சாதாரண, நான் வந்து ஒரு ஐயனார் சாமியை கும்பிட்றேன், என்ன ஒரு இந்துன்னு நீ வந்து இந்த பக்கம் வந்துரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்குது. அதை தாண்டி அந்த மைனாரிட்டியாக இருக்கிறவங்க வந்து எதிரிகளாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாரையும் ஒன்றா இன்க்ளூசிவாக கொண்டு போகணும்னு இருக்கிறவங்க, அப்போ இவனும் அந்த மாதிரி ஆட்களை சேர்ந்தவன் தான், இவன் வந்து இந்த இந்துக்கு எதிரானவன் அப்படின்னு பார்க்குறாங்க. அது தவறான கருத்து. நம்ம தமிழ் மன்றத்துக்குள்ள மதம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம சாந்தியும் சரியாக சொன்னாங்க. 2013 முத்தமிழ் விழா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உமர் புலவர் எழுதின பாட்டு அந்த நிகழ்ச்சியில் இருந்தது. அதே மாதிரி தேம்பாவணியில் இருந்த பாடல்கள் இருந்தது. எல்லா மதத்தினரும் இருந்த பாடிய பாடல்கள் அந்த முத்தமிழ் விழாவில் அரங்கேற்றப்பட்டது. தில்லைக்குமரன் அவர்கள் தான் வந்து அதை ஒருங்கிணைச்சார். மதம் வேண்டாம் அப்படிங்கிறது வேற. நம்ம மதம் சார்ந்த சாயம் பூசிக்கிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரிவினை உண்டாக்குறாங்களே, அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காகத்தான் இப்போ தீபாவளிங்கிற ஒரு பண்டிகை யாரும் நமக்கு வந்து எதிரிகளே கிடையாது. நான் ஒவ்வொரு ஆண்டும் என்னோட நண்பர் வீட்டில் வந்து தீபாவளியை பிரபு வீட்டில் வந்து பெரிய விழாவாக கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். அதனால வந்து நம்ம இந்துக்களுக்கு எதிரானவங்க, இவங்க தீபாவளிக்கு எதிரானவங்கன்னு கிடையாது. ஆனால் தமிழ் மன்றத்தின் குடையில் அப்படி ஒரு விழாவை நம்ம நடத்த வேண்டாம் அப்படிங்கிறது. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி தமிழன் ஐயாவை நான் சந்தித்தேன், நம்மளோட ஃபவுண்டர், தமிழ் மன்றத்தோட ஃபவுண்டர். அப்போ அவர் ரொம்ப உடல்நலம் குறைவாக இருக்கிறாரு. பேசும்போது அவர் கேட்டார், என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ் மன்றத்தில் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இல்லை இந்த செக்யூலருங்கிற வார்த்தைக்கு வரலாறு என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அது நம்ம எல்லாருக்கும் யாருக்குமே இங்கே அர்த்தம் தெரியாது. ஏன்னா அதுதான் உண்மை, பல விதமான அர்த்தம் இருக்குது. அவர் திரும்பவும் அந்த விவாதம் வருதான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திரும்பவும்னா என்ன சொல்கிறீங்க? இல்லை, அது கிட்டத்தட்ட நாங்கள் மன்றம் ஆரம்பித்து ஒரு 4-5 ஆண்டுகளே வந்து அந்த வார்த்தை இருக்கலாமா இருக்க வேண்டாமான்னு ஒரு விவாதம் வந்துச்சு. அதில் ரொம்ப போராடி ரொம்ப பேரை வந்து சமாளித்து அதை வந்து இருக்க வச்சோம். அந்த